Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's #1 travel brand. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு நம்ம திரைப்படம் பார்க்குறோன்னு வைங்களேன், நமக்கு என்ன தெரியும்? விஷுவலாக வந்து ஆக்டர்ஸோட நடிப்பு, ஃபைட்டு, டிரெக்ஷன், இதை தாண்டி ஒரு படம் ஹிட் ஆகுது, அது நல்ல ப்ராடக்டாக வெளிவரன்னா உள்ள பல விஷயங்கள் இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், அப்புறம் ஃபைட்டு, பாடல் அப்படின்னு ஸ்க்ரீன் பிளேன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் இல்லையா? அதை பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க ஆட்டோமொபைலில், அதாவது இந்த பைக்கு சூப்பராக இருக்குது, அந்த பைக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு நம்ம புலகாங்கி தான் அடைவோம். ஆனால் அது ஏன் செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ள வந்து பல பேர் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ்ல வேலை பார்ப்பாங்க. அப்படி ஒருத்தங்க தான் கான்டினென்டல் ஆட்டோமோட்டிவ். கான்டினென்டல் ஆட்டோமோட்டிவ் வந்து இதோட R&D பெங்களூர்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இவங்களை வந்து ஒரு கடவுளுக்கு ஒப்பிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தூண்லையும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாரு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்க வந்து ஒரு பைக்கோட வீல்லையும் இருப்பாங்க, இன்ஜின்லையும் இருப்பாங்க, பிரேக்ஸ்லையும் இருப்பாங்க. இவங்க பண்ணின பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள்ல தான் இப்போ இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, குளோபலாகவே வந்து பல பைக்குகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. இவங்க வந்து முக்கியமாக ABSல வந்து ஒரு கரை கண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கான்டினென்டல் ஆட்டோமோட்டிவ்ஸ் இன்னைக்கு பைக்ஸ்ல வந்து அதை கார்களை மாதிரி ஒரு 4 அற்புதமான ஒரு பாதுகாப்பு வசதிகளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு பைக் வாங்குறோம்னு வைங்களேன், முக்கியமாக வந்து மைலேஜ் பார்ப்போம். அடுத்து என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தாங்க முக்கியம். அதில் வந்து ரொம்ப 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 கவனமாக வந்து இந்த கான்டினென்டல் ஆட்டோமோட்டிவ்ஸ் வந்து செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. அவங்க ஒரு 4 ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. அதை தான் இப்போ அது என்ன ஃபீச்சர்ஸ், அது அந்த ஃபீச்சர்ஸ் வந்து பைக்கில் வந்தால் நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். போகலாம். இப்போ ABS இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ABS, அதாவது எப்பவுமே நேராக போகிறதுக்காக டியூன் பண்ணியிருக்கிற சேஃப்டி ஃபீச்சர். அதுலேயே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப், அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து கார்னரிங் ABS அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கான்டினென்டல் டர்ம்ஸில் அது வந்து கர்வ்டு ABSன்னு சொல்கிறோம். அதாவது ஆப்டிமைஸ்டு கர்வ்டு பிரேக்கிங். அந்த ஃபீச்சரை வந்து இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ எப்படி நீங்கள் நேராக போயிட்டு இருக்கும்போது பிரேக் பண்ணுறதுக்கு ABS ஹெல்ப் பண்ணுமோ, அதே மாதிரி சாஞ்சு, அதாவது நீங்கள் கார்னரில் கிராஸ் பண்ணி, அதாவது சும்மா சாயும் போது, இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு குறுக்க வராங்கன்னு சொல்லிட்டு சாயும் போது அப்பயும் நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா உங்கள் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட ஃபீச்சர். அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சென்சர், அதாவது IMU அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்பில்ட்டாக வண்டிக்குள்ளே இருக்கும். இந்த ஃபீச்சர் கொடுக்கும்போது அது வந்து உங்களோட லீன், நீங்கள் எப்படி சாயிறீங்க, எந்த பக்கம் சாயிறீங்க, எப்படி வேகமாக முன்னாடி பிச் ஆகுறீங்க, இல்லை ரோல் ஆகிறது எப்படி இருக்குது, எவ்வளோ வேகமாக சாயுது அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங் பண்ணி நீங்கள் பிரேக் அடிக்கும் போது உங்களை சேஃப்டியாக வச்சுக்கும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறாங்க. வா, செமையாக இருக்குங்க. நான் வந்து இப்போ வந்து இந்த ரன்வேல வந்து கிட்டத்தட்ட டாப் ஸ்பீடில் வந்து நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பொதுவாக வந்து அதாவது லிட்ரலாக வந்து ஒரு பைக்ஸில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 25லேருந்து 30 டிகிரி வரைக்கும் நமக்கான ஒரு பாதுகாப்பான லீன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த கார்னரிங்ஸில் சொல்கிறேன். ஈவன் வந்து ரேஸ் ட்ராக்கில் வந்து நம்ம அதிகப்படியான டிகிரியில் வந்து லீன் பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு வைங்களேன், கிட்டத்தட்ட நான் வந்து நல்ல முழங்கால் உரசுற அளவு லீன் பண்ணி நான் ஒரு 60 கிலோமீட்டரில் பிரேக் பிடிச்சாலுமே அது வெர்டிக்கல் பொசிஷனுக்கு வந்து நிற்கிறது செம்மையான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது வந்து இனிமே வர்ற அப்கமிங் பைக்ஸில் வந்து இந்த டெக்னாலஜி வருது அப்படின்னு வைங்களேன். நீங்கள் ஹில்ஸ் ரோடு, அப்புறம் அந்த காட் ரோட்ஸ்ல எல்லாம் வந்து ஈஸியாக ரைட் மேனுவர் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். அது மாதிரி இதில் வெட் ரோடு, அந்த வெட் மோடு, ரெயின் மோட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக ஸ்ட்ரைட் லைன் ABS நான் வந்து நிறைய பைக்ஸ் நம்ம ஓட்டியிருப்போம். அப்போதெல்லாம் எனக்கு கார்னரிங் பண்ணும்போது ஃபீல் ஆகும், என்னடா இது ஸ்ட்ரைட் லைன் ABS மட்டும் தான் இருக்குமா, கார்னரிங்லாம் ABS கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நினச்சிருக்கேன். அது வந்து இப்போ கார்னரிங்கில் அது வந்து ஒரு 100% சேஃப்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த OCB இருக்கு இல்லையா, ஆப்டிமைஸ்டு கர்வ் பிரேக்கிங், இது வந்து நிச்சயமாக கார்னரிங்கில் அதுவும் விபத்துகளை குறைக்கிறதுக்கு நிச்சயமாக பயன்படும் நினைக்கிறேன். தைரியமாக அங்கே பாருங்கள், அப்படியே பைக்கை நீங்கள் சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே பிரேக் அடித்தாலும் அப்படியே அசால்ட்டாக வந்து அது வெர்டிக்கல் பொசிஷனில் நிற்கிறது சூப்பராக இருக்குது. இது ரெண்டாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இப்போ ABS பற்றி பேசிட்டோம். ABS எல்லாமே வந்து
பிரேக்ஸ், அதாவது நம்ம பிரேக் அடிக்கும் போது நடக்கிறது அந்த சேஃப்டி. அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நீங்கள் த்ராட்டில், அதாவது வண்டியை டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இப்போ ஒரு மலையில் வேகமாக உங்களுக்கு ஓட்டுறதுக்கு பொதுவாக தோணாது. ஏன்னா நீங்கள் வந்து மழையினால உங்களுக்கு ஸ்லிப் ஆகும், வீல் ரொம்ப ஸ்லிப் ஆகும், கிரிப்பு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் உங்கள் மனசில். அதனால் நீங்கள் நார்மலாக உங்கள் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மல் மழை இல்லாத காலத்தில் 80ல் போவீங்கன்னா நீங்கள் மலையில் வந்து 60 ஸ்லோவாக தான் போவீங்க. எதனால்? அந்த கிரிப்பு கிடைக்காதனால. ஸோ அது வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஃபீச்சர் இருக்கும்போது என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து தைரியமாக த்ராட்டில் நல்லா ஃபுல்லாக கொடுக்கலாம். அதாவது நீங்கள் அதே 80 km/h போக ட்ரை பண்ணலாம். 80 km/h போகும்போது உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இன்னும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஆக்சலரேஷன் கண்ட்ரோல், அதாவது நீங்கள் வண்டி ஓட்டும் போது நீங்கள் வீல் ஸ்பின் எக்ஸசிவாக சுற்றுற வீல் ஸ்பின்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஃபீச்சர். ஏபிஎஸ் லோமியூ டெஸ்ட் ட்ராக்ல இருக்கிறோம். இந்த ப்ரூவிங் கிரவுண்டில் வந்து மூணு சர்ஃபேசஸ் இருக்குது. அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா தரைகள் அதாவது வித்தியாசமான வழுக்குத்தன்மை உடையில தரைகள். அதை இப்போ நம்ம நார்மலாக டெஸ்ட் பண்ணுற ஆஸ்பால்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 0.9 இங்கே இருக்கிறது. இது இந்த டெஸ்டிங் சர்ஃபேஸ் வந்து 0.9 கீழே காமிச்சிக்கிறேன். இந்த இது 0.9. அதே இது தண்ணி இது மேலே தெளித்து டெஸ்ட் பண்ணால் 0.7. அது வந்து மியூ லெவல் அப்படின்னு சொல்லுவோம், சர்ஃபேஸ் மியூ வேல்யூ 0.7. இந்த 2 லேன், அதாவது இந்த 2 ட்ராக்கு தான் ரொம்ப முக்கியம் டெஸ்டிங்க்கு. அதாவது டெவலப் பண்ணுங்க சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த ட்ராக்ல தான் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த தரைக்கு பேர் வந்து பசால்ட் சர்ஃபேஸ்மோ, அதாவது இந்த கல் வந்து பசால்ட் கல். இந்த தரையில் வந்து உங்களுக்கு வழுக்குத்தன்மை வந்து 0.4 மியூ இருக்கும். இது வந்து இந்த இதில் டெஸ்ட் பண்ணி இவ்வளோ குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே வண்டி நிற்கணும். அந்த குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே வண்டி நின்னாதான் நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்கும், சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட், அதாவது இந்த வெட் பசால்ட் அப்படிங்கிற சர்ஃபேஸ் ட்ராக் ரொம்ப முக்கியமான ட்ராக். அதே மாதிரி அடுத்த ட்ராக் வந்து செராமிக் டைல்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற செராமிக் டைல்ஸ் தான், அதே இதுதான். ஆனால் அதோட வழுக்குத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும், தண்ணி இருக்கிறனால. அது 0.1 மியூ. அதாவது நீங்கள் வந்து இமயமலை பனி இதில் இருக்கிற இடத்துல போய் நடந்தீங்கன்னா நடக்கும்போதே வழுக்கும்ல, அந்த அளவுக்கு அது தன்மை இருக்கும். அதுதான் அந்த சர்ஃபேஸ் வந்து 0.1 தண்ணியோட சேர்த்து வர்றது 0.1. ஸோ இந்த 2 ட்ராக்லையும் நாங்கள் வந்து கஸ்டமர் தேவைக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம டிசிஎஸ் ஃபங்க்ஷனை வந்து பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, டிசிஎஸ் அதாவது இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃபாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறது என்னோட ரைடர் இப்போ காமிக்க போகிறாரு, ஜெயபிரதாபன். அவர் ஓட்டி காமிக்க போகிறாரு. நீங்கள் அதில் தெளிவாக பார்க்கலாம். வீலை பாருங்கள், வீலையும் அதே மாதிரி அவரோட ஸ்டியரிங்கையும் பாருங்கள். அவரோட கண்ட்ரோலபிலிட்டி உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ வண்டி வந்து ஆஃப் கண்டிஷனில் வீல் எப்படி ஸ்லிப் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம், எப்படி வீல் ஸ்பின் ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ரைடர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, வழுக்கிட்டே போகும், வெளியே போயிடுவாங்க. நாங்கள் அதுக்கு தான் அந்த சைடில் கம்பி கொடுத்துருக்குறோம் அவங்க சேஃப்டிக்காக. இப்போ நார்மலாக நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஓட்டினீங்கன்னா விழுந்துருவீங்க, வழுக்கி ஸ்லிப் ஆகி விழுந்துருவீங்க. ஸோ அதுதான் இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற வண்டியில் இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப மிகுதியாக வரும். அதனால தான் நம்ம எப்போவுமே மழையில் வந்து மெதுவாக ஓட்டுறோம். உங்களுக்கு அந்த கிரிப், ட்ராக்ஷன் கிரிப்பு வந்து டயரில் இருக்கிற கிரிப்பு வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது ஓட்டும் போது. அதுதான் மெயின் காரணம். இப்போ இதே இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னொரு முறை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். திருப்பியும் ஆஃப் கண்டிஷனை இன்னொரு முறை பண்ணுறாரு. பாருங்கள் வண்டி எப்படி வழுக்குதுங்கிறது பாருங்கள். நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் கண்டிஷன். வண்டி எப்படி நேராக போகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபுல் த்ராட்டில் அவர் கொடுத்ததுக்கு அப்புறமும் வீல் வந்து சுத்துறது ஸ்லிப் ஆகாமல் முன்னோக்கியே போயிட்டு இருக்கும். அதுதான் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனோட வேலை. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுறவங்க வந்து பயப்பட தேவை இருக்காது, அதே வேகத்திலே அவர் முன்னோக்கி போகலாம். இப்போ நீங்கள் அந்த கம்பி இல்லாட்டி கூட உங்களுக்கு அதே தைரியம் இருக்கும், நீங்கள் வேகமாக ஓட்டுறது, உங்களுக்கு வேகமாக ஓட்டுற கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஏபிஎஸ் போலவே இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். மார்க்கெட்டில் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவையான ஃபீச்சர். குறிப்பாக மழை காலத்தில் உங்களுக்கே தெரியும், இந்த மாதம் அது இந்த 2-3 மாதத்தில் வந்து எந்த அளவுக்கு மழை பெய்யும், நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து இன்னும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ டிசிஎஸ் கண்ட்ரோல் ஆன் கண்டிஷனில் நம்ம மோட்டார் விகடன் தமிழ் தென்றல் அவர்கள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்காருன்னு நீங்களே பார்க்கலாம். அவர் ஃபுல் த்ராட்டில் கொடுத்து வர்றாரு, ஆனால் வண்டி ஸ்டேபிளாக நேராக முன்னாடி போயிட்டுருக்கு. இதுதான் டிசிஎஸ் ஃபங்க்ஷனோட
இம்பார்ட்டன்ஸ், எந்த அளவுக்கு அது சேஃப்டியை வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வருதுங்கிறத இப்போ அவர் உணர்ந்துருப்பார். இப்போ அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவர் உணர்ந்தாருங்கிறத. இப்போ இந்த டிசிஎஸ் பற்றி நம்ம பார்த்தோம், அதாவது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். செமையாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே. இதில் வந்து டிசிஎஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரியான இந்த ஈரமான சாலைகளை இது நடந்தாலே வலிக்குது. அப்போ டயர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், கிரிப்பே இருக்காது. நம்ம அப்படியே என்ன சொல்கிறது, வண்டிலாம் வந்து கண்ணாப்புன்னு வந்து ட்ராக்ஷன் ஆகி போயிட்டே இருக்குது. அதை வந்து செம்மையாக கண்ட்ரோல் பண்ணுது இந்த கான்டினென்டல் ஆட்டோமோட்டிவோட டிசிஎஸ் சிஸ்டம், அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதை நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், எப்படிப்பட்ட ஈரமான சாலைகளாக இருந்தாலும் அப்படி அந்த ட்ராக்ஷன் வந்து அது தேவையான, அதாவது அந்த வீல்ஸுக்கு தேவையான ட்ராக்ஷனை வந்து கரெக்டாக சென்சார் பண்ணி அற்புதமாக கொடுக்குது. நானும் வந்து அதாவது சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து டிசிஎஸ் இருக்கிற பைக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இது டெடிக்கேட்டடாக இதுக்குன்னே, அதாவது இன்ஜின் யூனிட் இல்லாமல் தனியாக டெடிக்கேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து இதை ஃபீல் பண்ணுறதே வந்து அற்புதமாக இருக்குங்க. நீங்களே பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டிசிஎஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஏபிஎஸ் பார்க்க போகிறோம். இந்த ஏபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சிங்கிள் மோட் எல்லா வண்டிலையும் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வேரியஸ் கைண்ட் ஆஃப் மோட்ஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். லைக் என்ன ரோட் மோட், ரெயின் மோட், ஸ்போர்ட் மோட், ஆஃப் ரோட் மோடுன்னு இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் மோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேரியஸ் கைண்ட் ஆஃப் மோட்ஸோட பெனிஃபிட் என்னென்னா, இப்போ ரோட் மோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் மோர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே லோ மியூக் ஹை மியூக்கும் ஈரமான சாலைக்கும் ட்ரை சாலைக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு இதை கொடுத்துருப்போம், டியூனிங் கொடுத்துருப்போம். இதே நீங்கள் ரெயின் மோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டெபிலிட்டி கான்சன்ட்ரேட்டடாக ஒரு செட்டிங் அந்த மாதிரி டியூன் பண்ணியிருப்போம். ஸோ இதே ஸ்போர்ட்ஸ் மோட்னா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ், வேர் உங்களோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும். ரெயின் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஸ்லைட்டாக கம்மியாக இருக்கும், பட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் மலையிலலாம் வண்டியை ஓட்டலாம். ஆஃப் ரோட் மோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆஃப் ரோட் மோடில் ரியர் வீலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். ரியர் வீல் வந்து கம்ப்ளீட்டாக நான் ஏபிஎஸ்ஸாக இருக்கும், ஃப்ரண்ட் வீல் வந்து கம்ப்ளீட்டாக ஏபிஎஸ் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ என்னென்னா ரொம்ப மோர் ரைடர் ஃபன்னாக இருக்கும். ஆஃப் ரோட் மோடில் இல்லை லைக் வெட் சர்ஃபேஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் போத் பிரேக் அடிக்கும்போது ரியர் வீல் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்கிட் பண்ணி ட்ரிஃப்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லா ரைடர் ஃபன்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபன் ஓரியன்டாக சில மோட்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் அந்த மோட்ஸை வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெயின் மோடு வந்து இந்த லோ மியூ சர்ஃபேஸில் எப்படி பிஹேவ் ஆகுது, பிரேக் அடித்தா எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குங்கிறத இப்போ டெமோ பண்ணி காமிக்கிறோம். இப்போ ரைடர் வந்து 60 kmph ரைட் பண்ணிட்டு வந்து பிரேக் அடிக்கிறாரு. நீங்கள் பார்க்கலாம் இப்போ எவ்வளோ ஸ்டேபிளாக அவரால் கான்ஃபிடென்ட்டாக பிரேக் பண்ணி நிறுத்த முடியுதுன்னு. ஸோ இப்போ பார்க்கலாம் நீங்கள் ரைடர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிரேக் அடிச்சுட்டு வண்டியை ஸ்லோ பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆஃப் ரோட் மோடு எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பண்ணி காமிக்கிறோம். 60-0 நீங்கள் பார்க்கலாம். ரியர் பிரேக் வந்து ஸ்கிட் ஆகும், ஃப்ரண்ட் வந்து ஏபிஎஸ் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, இப்போது நான் வந்து ஏபிஎஸ் மோட்ஸில் வந்து, அதாவது நம்ம பொதுவாக வந்து ரைடிங்கில் வந்து மோடு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் ஏபிஎஸ்லேயே வந்து மோட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சூப்பராக இருக்குல்ல கேட்குறதுக்கு. அதாவது ரைடிங்கில் வந்து நார்மலி எக்கோ, ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி நிறைய ரெயின் மோடுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஏபிஎஸ்ல அதாவது பிரேக்கிங் பிடிக்கிறதுல இந்த சர்ஃபேஸுக்கு இந்த பிரேக்கிங் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற உணர்ந்து அந்த சென்சார் மூலமாக அற்புதமாக செயல்படுது. ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரெயின் மோடு, அதாவது இந்த சர்ஃபேஸில் நிச்சயமாக நான் இந்த ரெயின் மோடை வந்து இந்த வசதிகள் இல்லாமல் நான் இந்த ரோட்டில் ஓட்டியிருந்தேன்னு வைங்களேன், நிச்சயமாக விழுந்துருப்பேன். ரெயின் மோடு ஏபிஎஸ் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 4வது ஃபங்க்ஷன் இங்கே, அதாவது அராஸ் ஃபங்க்ஷன், அட்வான்ஸ் ரைடர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். இது வந்து காரில் எப்படி அடாஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி மோட்டர் சைக்கிளுக்கு அராஸ் அப்படின்னு சொல்லுவோம், அட்வான்ஸ் ரைடர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். அந்த ஃபீச்சர், அதில் இருக்கிற 4 ஃபீச்சரை பற்றி இப்போ பேச போகிறோம். மொதல் ஃபீச்சர் வந்து பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன்னா என்னென்னா, நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ரியர் வியூ மிரருக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட் க்ரியேட் ஆகும். அதனால சில நேரம் நம்ம வந்து மூவ் ஆகும்போது, நம்ம திடீர்னு ஒரு 6 வழிச்சாலையில் நம்ம போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் லைனோ இல்லை ரைட் லைனோ மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது பின்னாடி கார் வேகமாக வந்தால் நம்மளுக்கு தெரியாது. அந்த பிளைண்ட் ஸ்பாட் ஏரியாவை வந்து இந்த ஃபீச்சர் மூலிமா அந்த பர்டிகுலர் ஏரியாவை டிடெக்ட் பண்ணி நம்ம வண்டி ஓட்டுறவங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த வார்னிங் கொடுக்கறதுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரேடார்ஸ். இந்த ரேடார்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் மாட்டி வச்சுருக்கோம். அது மூலிமா நம்மளுக்கு
வார்னிங் கிடைக்கும். அதாவது நம்ம இந்த பின்னாடி ரேடார் மூலிமா இந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு இங்கே இந்த மிரர் மேலே இருக்கிற எல்இடி ஸ்ட்ரிப்ஸில் வந்து வார்னிங் வரும். அதனால் நம்ம அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே வண்டி வருது, அதனால் நம்ம ஸ்லோவாக மெதுவாக போகலாம் அப்படிங்கிற இதை வந்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் மாதிரியே இன்னொரு ஃபீச்சர் வந்து லேன் சேஞ்ச் அசிஸ்ட். நீங்கள் லேன் சேஞ்ச் போது நல்லா வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு 6 வழிச்சாலையில் நீங்கள் லேன் சேஞ்ச் வேகமாக பண்ணும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணும்போது வேறு ஏதாவது வண்டி வேகமாக வருதா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு எல்இடி ஸ்ட்ரைப்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ இன்புட் ஃப்ரண்ட் ரேடார் இன்புட்னு இருக்குது, நம்மளுக்கு ரியர் ரேடார் இன்புட் ரெண்டுமே இருக்குது. அதாவது ரியர் ரேடார் அண்ட் ஃப்ரண்ட் ரேடார் இன்புட் மூலிமா இந்த வேலையை செய்கிறோம். 3வது ஃபங்க்ஷன் வந்து கொல்யூஷன் வார்னிங் சொல்கிறோம். அதாவது விபத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. விபத்தை எப்படி குறைக்கிறோங்கிற இந்த சேஃப்டி கோலில் வந்து நாங்கள் எல்லா கம்பெனிஸும் இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இந்த ஃபீச்சரை தான் சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ முன்னாடி நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி போகிற வண்டியோட தூரத்தை வந்து ரியல் டைம், அதாவது அப்படியே ஒரு செகண்டுக்கும் உங்களுக்கு என்னென்ன டிஸ்டன்ஸ் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து வார்னிங்காக கன்வெர்ட் பண்ணி இங்கே முன்னாடி கிளஸ்டரில் ஒரு இண்டிகேஷனாக நாங்கள் கொடுப்போம். அதுதான் ஃப்ரண்ட் கொல்யூஷன் வார்னிங். அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா, இவ்வளோ டிஸ்டன்ஸ் முன்னாடி அந்த வண்டி போயிட்டுருக்கு, இல்லை நம்ம அதுக்கிட்ட போயிட்டோம்னா வார்னிங் கொடுத்து நம்ம அதை ஸ்லோ பண்ணிக்கலாம் வண்டி. காரில் இருக்கிற எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸையும் பைக்லேயும் வந்துருச்சுன்னு வைங்களேன். பைக் ரைடர்ஸ் எல்லாருமே வந்து பாதுகாப்பான ரைடர்களாக மாறிடுவாங்க. அதை தாண்டி விபத்துகளும் நிச்சயமாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறதான் இதில் நிரூபணமாகுது. தேங்க்ஸ் Continental Automotive. Thank you. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.